Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Java JFrame ஃபார்ம்ல எப்படி நம்ம ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் NetBeans ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த NetBeansல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு JFrame ஃபார்ம் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம்ல எப்படி நம்ம ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இமேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு லேபிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு டூல் பேலட் இருக்கும். இந்த டூல் பேலட்ல லேபிள் டூலை கிளிக் பண்ணி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இமேஜ் எந்த சைஸில் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேபிளை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளில் இருக்க டெக்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த லேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க அந்த JLabel3 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேபிளில் தான் நம்மளோட இமேஜை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போ இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் ஐக்கான் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ இந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌஸ் பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோவில் நமக்கு ஆல்ரெடி அந்த இமேஜஸ் நம்ம ப்ராஜெக்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இமேஜை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் இமேஜ் அப்படிங்கிற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நம்மளுடைய சிஸ்டமில் இருக்க இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இமேஜ் அப்படிங்கிற ஒரு PNG இமேஜ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நமக்கு ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் ஆகிருக்கும். அந்த இமேஜ் நம்மளுடைய லேபிளில் செட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இந்த லேபிளில் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜஸ் வேணாலும் உங்களுடைய ஃபார்மில் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு இமேஜை JFrame ஃபார்மில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.